தமிழக உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன். கணேஷ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு கமல் வந்து 2 சீட்டு 3 சீட்டு திமுகல கேட்கிறாரு. நிச்சயமா வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து 2026ல விஜயை எதிர்க்கணும்னா அது கமல்னால தான் முடியும். கமலை இப்பவுமே வந்து சேர்க்கிறாங்க. நிச்சயமா 2வது கொடுப்பாங்க பாருங்க. 1ல நிப்பாட்ட வேண்டியவரை 2க்கு கொடுத்து அவரை உள்ள சேர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சார். ஃப்ரைடே ஈவினிங் காஃபியில் இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? கமலுக்கு 2 சீட் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து தகுதியானவரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்தது. கேள்விக்கு பதில். கமல் திமுக கூட்டணியில சூப்பர் ப்ளோஸ் தான். ஓகே. எதிரணி கூட்டணி சதறி போகும்போது கமல் ஒண்ணு மஸ்ட் இல்ல. நான் கமல் அச்சீவ் பண்ண நினைக்கக்கூடியவன் தான். நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர். எந்த பலன் எதிர்பார்க்காத குடும்பம் அந்த குடும்பம். சீனிவாச ஐயங்கார் குடும்பம் நாட்டுக்கு தியாகம் பண்ணி ஒரு சிறு பலனை அனுபவிக்காத தியாக குடும்பம். அது நமக்கு என்னைக்கும் மரியாதை உண்டு, அது வேற விஷயம். சரி. இதுல கமலஹாசன் ஈரோடு கிழக்குல அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அவர் எடுத்த ஓட்டுகளை போல் பண்ண வச்சாங்க. சரி, ஓகே. 66% போச்சு. அவர் பிறந்த நாளுக்கு சேகர் பாபையும் மா சுப்பிரமணியத்தை அனுப்புனாங்க. கமலஹாசன் 3.7 2.5 ஓட்டு நிரூபிச்ச தலைவர். ஆமா. விஜய் இன்னைக்கு ஒத்த ஓட்டு. ஓகே. 26ல விஜய் என்ன ஓட்டுன்னு தெரியாது. ஆமா. விஜய்க்காக தான் கமலஹாசனை பண்றாங்கன்னு விஜய் ஆதரவு சொன்னாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இல்ல அப்படி சொல்லல. இங்க டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுதானா? அதுக்காக ஒரு 2 சீட் கொடுத்து அவரை தக்க வச்சுப்பாங்க, அவரை வெளியே அமிச்சிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 தாட். விஜய் பொறுத்தளவுல லியோ படத்தை உதயநிதி ஸ்டாலின் பெருசா வாழ்த்திட்டாரு. அரசியலுக்கு வரத வாழ்த்திட்டாரு. நீங்க பப்ளிசிட்டிக்கு உதயநிதி வெர்சஸ் விஜய்னு அர்த்தம் இல்லாம கற்பனையா பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கோச்சிகள் தான் இதை சொல்லுது. திமுகவுக்கு 26லயும் கூட்டணி இன்டாக்டா வைக்கணும்னு நினைப்பாங்க. கமலஹாசன் வரும்போது அவங்களுக்கு என்ன கெயின் கிடைக்கும்னா திமுக பிளஸ் 6 கூட்டணி கட்சிகள். அதுல யார் ஒருத்தர் கூட்டணி விட்டு வெளியேறினாலும் தண்ணியை விட்டு தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போக வேண்டியதுதான். அதுல கமலஹாசனையும் கூட சேர்த்து வைக்கிறது கூடுதல் பலம். சரி. அப்போ கமலஹாசனுக்குள்ள முக்கியத்துவத்தை தொடர்ந்து அந்த வாக்கு வலிமை நிரூபிச்சதுல இருந்தே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, 2 சீட்டுக்கு அவர் வந்து கேட்டாரா கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? சீட்டு மேட்டர் ஸ்டாலின் டேர்ம்ஸுக்கு தான். ஓகே. ஸ்டாலின் நினைச்சாதான் அது கடைசியில. கமலஹாசன் தரப்பு என்ன டேர்ம்ஸ் எடுக்காங்கன்னு தெரியாம தான் டார்ச் லைட் சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி கேட்டிருக்காங்க. ஓகே. என்னோட கருத்து கமலஹாசன் எதிர்ப்போட்டு கிடையாதுங்கிறத நான் பலமுறை பேசியிருக்கேன். பாமகவுக்கு எதிர்ப்போட்டு உண்டு. பாமகவை சேர்க்கறதுல பரையர்களும் பிரஜாதிகளும் எதிராக போவாங்க, லாபத்தோட நஷ்டம் வரும்னு பேசியிருக்கேன். கமலஹாசனுக்கு எதிர்ப்போட்டு இல்ல, பிரச்சார வலிமை இருக்கு, பெனிஃபிஷியபிள் அலைன்னு பேசியிருக்கிறேன். இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா என் கருத்து சரிதானே, என் கணிப்பு சரிதானே? எந்த அரசியல் விமர்சகர் கமலஹாசன் பெனிஃபிஷியபிள் அலைன்னு பேசியிருந்தாங்க? யாரு கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை பற்றி தமிழ் மண்ணில் பேசியிருக்காங்க? நான் பேசுனது தக்கன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, தரவுகள் அதை சொல்லுது. நிச்சயமா சார். ஓகே. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன கமலஹாசனை பீலிட்டில் பண்ணி பேசுனீங்கன்னா இது என்ன சொல்லுது? இன்னைக்கும் கமலஹாசன் தென்னிந்தியாவிலே 2 பெரிய படத்தை வச்சிருக்க நடிகர். மணிரத்னம் பிளஸ் கமலஹாசன் படத்துக்கு விற்பனை விஜய் படத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அது யூகத்துல ஒவ்வொருத்தரும் அடிச்சு விடுறதுதான். பெரிய படம் மணிரத்னம் பிளஸ் கமலஹாசன். இதுவும் வந்து மிகப்பெரிய படங்கள். இன்னைக்கு ரஜினி கமல் போயிட்டு தான் சொல்லலாம். அத அவர் ஒண்ணு விழுந்துடல. அவர் ஒண்ணும் விழுந்துடல, மார்க்கெட்ல மேலதான் இருக்கிறாரு. இந்த வயசுல சாதாரண விஷயம் இல்ல. அண்ணன் சிவாஜி விழுந்துட்டாரு, 70 வயசுல ஹீரோவா பண்றாரு. நகர்ப்புறத்துல விழுந்த ஓட்டு அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள்.
நிச்சயமா சார். ரைட். அப்போ அவருக்கு மெரிட் இருக்குங்கிறத நான் பேசியிருக்கேன். ம். விஜய் மையமா வச்சு நான் பேசல. அத ராமதாஸ் பெரிய பொசிஷன் மைனஸ் இருக்கு, கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை இருக்கு, வாக்கு பலம் இருக்கு, நெகட்டிவ் இல்ல. பிராமணர்களுக்கு எதிர்ப்போட்டு கிடையாதுங்கிறது கூட அந்த இடத்துல பேசியிருக்கேன். வன்னியர்களுக்கு எதிர்ப்போட்டு நான் பேசியிருக்கிறேன். வெறுப்பு வெறுப்புங்கிறது வேற, டேட்டாவோட உண்மை நிலையை பேசுறதுங்கிறது வேற. நான் பேசுறேன், நான் சொல்றதுக்கு 10க்கு 8க்கு மேல சரியா இருக்குது. கமலஹாசன் விஷயத்திலையும் என்னோட ப்ரெடிக்ஷன் சரியா இருக்குது. ஆனா இன்னும் சொல்றேன், ஸ்டாலினுக்கு டான்ஸ்ல தான். ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ ஃபைனலா அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் வந்து இது சூப்பர் ஃப்ளூவஸ் தான். நிச்சயமா. அதுல வந்து டிஆர் பாலு இனி வரக்கூடியவங்களுக்கு சீட்டு கிடையாது, வேணா ஆதரிக்கலாங்கிற மாதிரி பேசினாரா இல்லையா? ஆமா. அப்போ கமல்ஹாசனுக்கு சீட்டு கொடுத்துட கூடாதுன்னு திமுகவுக்குள்ள ஒரு லாபி இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு சார். ஆமா. உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் சனாதானன்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிள்ளைய விரட்டுறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்காக அவர் டிபெண்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. நிச்சயமா. அதனால அவருக்கு ரிவார்டு கிடைக்கலாம். அது அவங்க கம்பெனி தானங்க. கம்பெனின்னு சொல்லிட்டீங்களே சார், கட்சி சார். ஏங்க அத மறுத்து பேசணும்? எனக்கு என்னங்க வந்து அதுல சரி, கலைஞர் போன பிறகு முழுக்க அது ஸ்டாலின் கட்சி. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இருக்காரு, கனிமொழி ஒரு ரைவலா இருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லும் போது நமக்கு என்ன தயக்கம் இருக்குது? அப்ப அந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் கமல்ஹாசன் நல்லா இருக்கிறாரு. சனாதன மேட்டர்ல இவரு இது பண்ணிருக்கிறாரு. ராகுல் காந்தி கூட 1 to 1 இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்துட்டு வந்தாரு, விஜயனை பார்த்துட்டு வந்தாரு. நீங்க எந்த அடிப்படையில பலன் நிரூபிக்காத விஜய பெருசா சொல்றீங்க? ரைட் சார், இந்த டாபிக் நான் இதோட விட்டுறேன். ஜாலியா பேசலாம் சார், ஒவ்வொரு சொல்லலாம். அப்ப நீங்க லாஜிக் வேணுங்கிறதா என்னோட கருத்து. இல்ல சார், லாஜிக் நிச்சயமா அங்க உடையதான் செய்யுது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து வேற எல்லாருமே ஒவ்வொரு விதமா திங்க் பண்றாங்க இல்லையா? சோ அவங்களோட லாஜிக் இல்லாம திங்க் பண்றதுல தப்பு இல்ல. லாஜிக் இல்லாம திங்க் பண்றாங்கிறத நான் சொல்ல வர்றேன். நீங்களா பாத்துக்கிறது. ஸ்டாலின் அதை எப்படி ரிப்போர்ட் எடுத்திருக்காரு, என்ன பாத்திருக்காரு நமக்கு தெரியாது. ஆமா. இடத்துக்குள்ள நம்ம பேசுறதுல டாக்டர் ஐயாவும் மதிப்பாரு, கலைஞருக்கு அடுத்தபடியா பெரிய தலைவராட்டு மதிப்பாரு. ஆனா துரைமுருகன் சொன்னாலும் தட்டி விட்டுருவாருன்னு சொன்னோம். ஆமா, 100% அப்பவே சொன்னீங்க நீங்க. ஆமா. கமலஹாசனுக்கு இடத்துக்கு வாய்ப்பு உண்டு திமுக டேர்ம்ஸ்ல தான் சொன்னோம். அந்த டேர்ம்ஸ்ல தான் 2 சீட்டு வருமா அப்படின்றது தான் வந்து நேத்திக்கு ஒரு டிஸ்கஷனா போச்சு எங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு அவருக்கு கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா, சார் கிட்ட கேளேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன். அதுக்குள்ள நான் போகல. பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் எதுக்கு ரெடியாட்டு டார்ச் லைட் சின்னத்துல எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. அதுல உதயசூரியன் சொல்லுவாங்களா, டார்ச் லைட் சொல்லுவாங்களா, பல இட்ஸ் அண்ட் பட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. பட் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அவர் பிளஸ் நீ காட்டி இருக்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் கேம்பெயின் அவரை மதிக்கிறாங்க. என்ன என்ன சீட் பண்ண போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிச்சயமா. இந்த அளவு கூட அவரை யாரும் சொல்லலீங்களங்க. ஆமா. நான் கிளைம் பண்றேன், நான் மட்டும்தான் அதை சொன்னேன்னு கிளைம் பண்றேன். நிச்சயமா. அடுத்த கொஸ்டின் போங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார், அவங்களோட பொதுக்குழு நடந்துச்சு. ஆனா வந்து எந்த இடத்துல வந்து அவங்க நிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே வந்து மக்களை வந்து அப்படியே வந்து இன்னும் வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லி நீங்க அப்படியே வந்து முடிச்சுட்டாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா அது? வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய கட்சி. ஆமா. சின்ன கவுண்டருக்கும் பெரிய கவுண்டருக்கு இடையில ஒரு பார்கெயின் பண்றாரு. சரி. சின்ன கவுண்டர்னா மோடி தலைமையில இருக்கிறாரு. அண்ணாமலை வர்சஸ் நீங்க வந்து இபிஎஸ் சொல்ல வரீங்க. சொல்லு. அண்ணாமலைங்கிறதோட மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான். பாஜக, டெல்லி பாஜக தான். அண்ணாமலைக்கு ப்ராமிஸ்க்கு அவர் இருக்க போறாரு. நிச்சயமா 100% கிடையாது சார். அவ்வளவு பெரிய லீடர் வந்து. ஆமா. அண்ணாமலை சொல்லிட்டா நம்பி நின்ற போறாரா? இல்ல, நான் ஒரு பலோக்கியலா சொன்னேன். மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அண்ணாமலை, அவ்வளவுதான். சோ இதுல வந்து பிஜேபில என்ன ஆஃபர் வருது?
அதிமுக என்ன ஆஃபர் வருது அதை அவர் பார்ப்பாரு. எது பெட்டர் ஆஃபரோ அதை அக்செப்ட் பண்ணுவாரு. அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பதற்றம் வரும். ராமதாஸ் இருந்தாதான் 2வது இடம் வருங்கிறதுல 2 பேருக்கும் ஒரு பதற்றம் வரும். எடப்பாடி பதற்றம் வந்துன்னா 10+1 கூட கொடுத்துடலாம். இல்ல 7+1 கொடுத்த இடத்துல ஐயா ஐயா எப்படியாவது 8+1க்காக சம்மதிங்க. அப்ப இவரு சொல்லுவாரு 8 சீட்டும் வன்னியர் பெல்ட்லயே கொடுப்பாரு. அல்லது பாஜக வருவாங்க, உங்களுக்கு செல்வாக்கான சீட்டெல்லாம் எடுத்துடுங்க, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம், எங்க கூட நின்னுங்க, 14 ஒரு சீட்டு ஜெயித்து தந்தது, எடப்பாடி கூட போய் எங்க ஜெயிக்க முடிஞ்சது 19ல, எடப்பாடி ஓட்டு பிரிஞ்சு போறதுதான் ஜெயிக்கும், அங்க வன்னிய கவுண்டர் வெற்றி பெற்று பெருசா வர்றது வெள்ளாள கவுண்டருக்கு தர்மபுரியில பிடிக்கல, அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, எடப்பாடியாலையும் டிரான்ஸ்பர் பண்ணி தர முடியாது, அதனால பாஜகவோட நின்னுங்க, எதிர்போட்டு செதுறனால 14 மாதிரி ஜெயித்தரலான்னு பாஜக காரங்க கேட்பாங்க. நீங்க எங்க கூட நின்னீங்கன்னா அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா 26ல சொல்லலாம். உங்களோட பொதுக்குள்ள அதுதானே சொல்றாங்க. திமுக அண்ணா திமுக சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி ஸ்டாலினோட திறமையான சிஎம் கேண்டிடேட்டா அன்புமணி இருக்க முடியும் தானே அன்புமணியை முன் வச்சு சொல்றாங்க. அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தினா தானே கட்சி நிற்கும். நிச்சயமா சார். ஏன்னா தொலைநோக்கு பார்வைன்றாரு. அதாவது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் பார்ட்டி நாங்க தான் அப்படின்னும் வந்து சொன்னாரு. ஃபுல் பேச்சையும் கேட்டேன். அவர் வந்து 2026 டார்கெட் பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் 2024ல கிடையாது, 2024ல யாரோட கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடியோட கூட்டணி போனா சிஎம் கேண்டிடேட் நிற்குமா? கஷ்டம். எப்படி சார்? அது வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத விட்டுட்டானா அப்புறம் கட்சிக்கு தமாக தேமுதிக மதிமுக மாதிரி வாக்கு வங்கி குறைஞ்சிருமே. நிச்சயமா. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமானும் பாமக வந்து சொன்னாங்க. இவங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துன்னா அதுவும் பாதிக்குமே. அதே மாதிரி இங்க ஒரு சீட் வின் பண்ணி கொடுத்தாருன்னா ஒருவேளை சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பா கொடுக்கணும். பாமக பாஜக மோடிக்கு தேவை, கண்டிப்பா அத பாமக பண்ணி கொடுக்கணும். ஆமா. அதான் அதுவே பாப்பாங்க இல்லையா? ஒரு சீட் வின் பண்ணிட்டு தர்மபுரியில வின் பண்ணிட்டாருன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஏதாவது இணையமைச்சரா இருந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கூட அவரை எலிவேட் பண்ணலாம் இல்லையா? அப்ப இன்னைக்குள்ள ஆஃபர், நாளைக்குள்ள ஃபியூச்சர், தேர்தலை சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் கணக்குல கொண்டு டாக்டரையா முடிவு எடுப்பாரு. இந்த முடிவு தான் எடுப்பாருன்னு நான் முன்முடிவு எடுத்து சொல்ல தயாரில்ல. பட் டாக்டர் பார்கெனிங்க என் பேச்சு ஏத்து விட்டுட்டு வன்னிய கவுண்டர் பார்கெனிங்ல வெள்ளாள கவுண்டரை மிஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டாக்டர் இம்பார்ட்டன்ஸ நான் ஹைலைட் பண்ணி விடுறேன். வன்னியருக்கு உறுதியானவருங்க தான் நான் அடிச்சு உண்மையின் தரவுகளின் துணை கொண்டு பேசுறேன். அவர் எந்த பார்கெனிங்களும் விடலங்கிறத சொல்றேன். 23 சீட்டு குறைஞ்சு வாங்கினது 10.5 வன்னியருக்காக தான் காம்ப்ரமைஸ் பண்ணாரு. அதுல 35-40 வாங்கியிருப்பாரு. அந்த வகையில இன்னைக்கு எந்த கூட்டணினாலும் சிறப்பா பார்கெயின் பண்ணி தெளிவா அதுல சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாரு. வில் பவரோட டாக்டரையா நிற்கிறாரு. அதை நான் சொல்றேன். இந்த இடத்துக்குள்ள டாக்டரையாவுக்கு பார்கெனிங்க நான் ஏற்றி விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல பலகீனத்தை உண்டு பண்ண நிற்கிறேன். நிச்சயமா. மிதுன் பழனிசாமி ஐயா அவர்களே டாக்டர் ஐயா பார்கெனிங்ல உங்க ஐயா விட பெட்டரா நிற்பாருன்னு உறுதியா நம்புறேன். அவரு மோடி பிரதமருங்கிறதுல வரணும்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக். நார்த் இந்தியால இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி கம்ப்ளீட்டா டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு இருக்கு சார். அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? என்ன மம்தா ஒரு சைட்ல பிச்சுட்டு போறாங்க, இங்க வந்து அகிலேஷ் யாதவ் 11 சீட் தான் தருவேன்றாரு, இங்க ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி போயாச்சு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஐஎன்டிஏ அவ்வளவுதானா, முடிஞ்சுதா? பெங்கால் முஸ்லீம் ஓட்ட மம்தாட்ட இருந்து தட்டி பறிக்க ஸ்டாலின் ராகுல் முயற்சி பண்றாரு. எப்படி விடுவாங்க? அவங்க வந்து காங்கிரஸ் பெங்காலையும் ஒரு எம்எல்ஏ இல்ல, இந்தியாவிலேயும் 40 சீட்டு தான் வரும். இந்த உட்படாத பலகீனமான உட்படாத கட்சி முன்னாடி முஸ்லீம் போகாதீங்க, முஸ்லீம் எல்லாம் ஏன் முன்னாடி நின்னுங்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் 11 கொடுத்தாருன்னா இந்த இடம் தான் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி. 2009ல பாமக நான் 0 வாக்குன்னு என் அறிவு ஆற்றல்ல கலைஞருக்கு மைண்ட ரூல் பண்ணி கலைஞருக்கு அரசியல் ரீதியான மிரட்டலை கொடுத்து ஒரு லாஜிக்கை கொடுத்து அச்சத்தை கொடுத்து பாமகவை நான் 0 வாக்குன புள்ளி. இப்போ அகிலேஷ் யாதவ் 11 சீட்டு கொடுத்தாங்கன்னா மாயாவதி தனிச்சு போட்டின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளையில காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அது பிராமின், காங்கிரஸ் பிராமினே கேண்டிடேட்டா போடுவாங்க.
பிராமின், எஸ்சி, முஸ்லீம்னு ஒரு காம்பினேஷன் வந்துரும் இல்லையா? ஆமா, நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு. முஸ்லீம் ஓட்டை பாதிச்சிருமில்ல. ஆமா. காங்கிரஸ்காரங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால 11 சீட்டை அங்க கொடுத்துட்டாரு. இது எப்படி 2009 நடந்ததுன்னா, கலைஞர்கிட்ட ஜெயலலிதா அம்மையாரும் தேமுதிக விஜயகாந்தும் சேர்ந்தா 40 சீட்டும் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. நீங்க படுதோல்வி அடைஞ்சிருவீங்க, ஒண்ணும் இல்லாம போயிரும்னு கலைஞர்கிட்ட நம்ம பொலிட்டிக்கல் ரீதியா கலைஞர்கிட்ட அந்த தேதியை சொல்லி பாமகவை கலத்தி விடக்குள்ள அந்த அரசியல் மிரட்டலை வச்சோம். கலைஞர் வந்து பாமகவை ஜெயலலிதா மடியில கட்டிட்டாரு. பாமக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவும் தேமுதிகவும் சேரல. சேரதுக்குள்ள வாய்ப்பும் குறைவா இருந்தது. ஆனா கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாது. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி. சோ அந்த மாதிரி பகுஜன் சமாஜ் ஆப்ஷன் இருந்ததுனால 11 சீட்டு கொடுத்தாரு. வேற அதர் ஸ்டேட் இது RJDக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். காங்கிரஸ் ராகுல பிரமிசா சொன்னா அந்த இமேஜ்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் ராகுல் பிரதமர் அப்படியே காங்கிரஸ் ராகுல்ட்டையும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை எப்படி தங்களோட ஸ்பேஸை எப்படி இழக்கிறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தாவும் தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவ் ஒத்துக்குவாங்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் பிரச்சனை. நம்ம டீப்பா பாக்குறதுனால நமக்கு இது தெரியுது, அதை நம்மளால சொல்ல முடியுது. நிச்சயமா. அதே மாதிரி நீங்க பீகார்ல நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நடந்திருக்கு. ஏன்னா வந்து நிதிஷ் இந்த பக்கம் வந்துட்டார். நீங்க சொன்னீங்க பீகார் அண்ட் மகாராஷ்டிரா தான் ரெண்டுமே வந்து அகெயின்ஸ்டா இருக்கும் பிஜேபியில. நிச்சயமா வந்து இவங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி எடுத்துட்டாங்க. நன்றி கணேஷ், நன்றி. ஆமா, அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் முயற்சி பண்றோம். சிவசேனா உத்தவ் தாக்கரே அல்லது சரத்பவார் எடுத்துட்டா சேஃபர் சைடு ஆயிரும். சான்ஸ் எடுக்க முடியாது. ஓட்டு வந்து லீடர்கிட்ட இருந்து சிண்டையாலையும் சரத்பவார் அஜித் பவாராலையும் பிரயோஜனம் இல்லாம போச்சுன்னா அரித்மெட்டிக்ல ஒரு வீக் ஆயிரும். மோடி லீடர்ஷிப், ராம் டெம்பிள் எல்லாம் பிளஸ் தான். அப்போ அதுல சரத்பவாரோ ஒரு உத்தவ் தாக்கரே இருந்து அது ஒரு ரியலைன்மெண்ட் ஒரு டைப்பா வந்துன்னா சேஃபர் சைடு ஆயிரும். மார்ச் வரை பார்ப்போம், முயற்சி பண்ணுவாங்க, பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல நடந்த மாதிரி மகாராஷ்டிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தவ் தாக்கரே கடைசியில வந்து வருவாரா இல்லாட்டினா வந்து இவர் வருவாரான்னு தெரியல, பார்க்கலாம். டைம் தான் வந்து சிக்கல் இருக்கு. பீகார்ல இல்லாத சிக்கல் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு வச்ச அஜித் பவாரையும் ஏக்நாத் சிண்டையும் சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அது ஒரு சிக்கல் தான். ஆமா, நிச்சயமா உத்தவ் தாக்கரே வந்தாருன்னா நிச்சயமா கேட்பார் இல்லையா? இவர் வந்தாருன்னா இவர் அஜித் பவார் கேட்பார்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு குளறுபடி தான் சார். அது வந்து சிலந்தி வலை மாதிரி. கவர்மெண்டே போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மூவ் எடுத்து 2 ஊர்ல ஒருத்தரை எடுக்கிறது சேஃபரா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ஆர்கனைசர்ஸ் தான், அவங்க லீடர்ஸ். பார்ப்போம், நம்ம மோடிக்கான ஆளு, நம்ம மோடி கம்ஃபர்டபுளா வரணும், அதுதான் நமக்கு மெயின். அந்த வகையில தெலுங்கானால கூட கடைசி நிமிஷத்துல அலையன்ஸ் வந்தா அதையும் பண்ணிக்கலான்னு தான் சந்திரசாரோட நம்ம பண்ண நினைக்கிறோம். ஆந்திரா 2 பேருமே மோடி கூட இருக்கிறாங்க. சோ எனிவே என்ன சார் ஆகும்? ஏன்னா 2 பேருமே மோடி கூட இருக்கிறாங்க. எப்படி சார் அவங்க எப்படிதான் சார் சூஸ் பண்ண போறாங்க? ஏன்னா வந்து 2 பேருக்கும் சண்டையை போட்டு விட்டு இவங்க வந்து தேர்ட் பார்ட்டியா இருப்பாங்களா இல்லாட்டினா வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க ரெட்டிக்கும் இவருக்கும் நடுவுல? பொறுத்திருந்து பார்ப்போம். அது கொஞ்சம் டிக்லிஷா தான் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா சார், ரொம்ப டிக்லிஷான ஒரு விஷயம் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஹேமந்த் சோரன் என்ன சார் அது என்ன சார் ஆக போகுது? அது அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால மோடி இதுல வந்து ஈஸியா வந்துரும். அசம்பிளி எலெக்ஷன்ல அவருக்கு சிம்பதி இருக்கும் தான் நான் கருதுறேன். இதையும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.